खुशामदीद उंगा எல்லாரையும் women of wisdom channel का स्वागत है. ஷர்பத் நாளே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நன்னாரி ஷர்பத் தான் ஞாபகம் இருக்கும். அந்த நன்னாரி ஷர்பத்தை இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டோடு செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்னாரி ஷர்பத்தில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதில் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, 4 லெமன், 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன். நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரை. பாதாம் பிசின் அப்படி இல்லாட்டி ghondhன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு தான் நான் இதில் லெமனும் சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி கூட்டிக்கோங்க. இப்போது நம்ம நன்னாரி ஷர்பத் செய்ய ஆரம்பிக்கலாம். எடுத்து வச்ச லெமன் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நன்னாரி சிரப் சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையும் கோந்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கணும். அடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக மிக்ஸ் பண்ணால் சர்க்கரை சீக்கிரம் டிசால்வ் ஆகாது. அடுத்து நம்ம புதினாவை சேர்க்க போகிறோம். புதினாவை இப்படி உள்ளங்கையில் புதினாவை வச்சு இன்னொரு கையால் மேலே தேய்ச்சாலே போதும். அதோட எசன்ஸ் நம்ம ஜூஸில் இறங்கிடும். நான் சொன்னேன் இல்லையா, ஷர்பத் ஒரு ட்விஸ்ட்டோடு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோன்னு. அந்த ட்விஸ்ட்டே இந்த புதினா தான். லெமன், வாட்டர்மெலன், ஆரஞ்ச், கிவி, இதில் நீங்கள் ஜூஸ் செய்யும்போது புதினாவை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக தெரியும். இது இன்றைக்கான டிப்ஸ். பால் கலக்காத எந்த ஜூஸ் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப அதோட ஃப்ளேவர் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை உடனே குடித்தாலும் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடித்தாலும் குடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்ம நன்னாரி ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் இந்த ரெசிப்பியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். For more videos and updates, hit the bell icon, like, comment and share. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள்.